இருமல் என்றால் என்ன? நுரையீரலில் இருந்து காற்று வெளியே வரும் பாதையில் ஏதேனும் எரிச்சல் ஏற்படும் போது தானாக நிர்பந்தமான இருமல் உண்டாகிறது. நுரையீரலில் உள்ள சுவாசப் பாதைகளை எரிச்சலூட்டுவதற்கென பலவிதமான காரணிகள் உள்ளன. உதாரணமாக அதிகப்படியான கசிவுகள், தொற்றுகள், எரிச்சலூட்டும் வாயுக்கள் மற்றும் ஒவ்வாத பொருட்கள் அல்லது அளவுக்கதிகமான தூசுகள் அல்லது புகை. உங்களுக்கு இருமல் ஏதேனும் ஏற்பட்டால் மேல் மூச்சுக்குழாயில் தொற்று உள்ளதென்பதற்கான முக்கிய அறிகுறியாகும். இருமல் பொதுவாக மார்பக இருமல் அல்லது வறட்டு அதாவது உலர்ந்த இருமல் என்று இரு வகையாக விவரிக்கப்படுகிறது. உங்களுக்கு மார்பக இருமல் எப்படி ஏற்படுகிறது என்றால், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்த்தொற்றின் காரணமாக உங்களுடைய நுரையீரலானது வழக்கத்திற்கு மாறாக அதிகமான கபத்தினை அதாவது சளியை கொண்டு இருக்கும். எனவே இந்த அதிகப்படியான சளியினால் உங்களுக்கு மார்பக இருமல் அதாவது நெஞ்சு இருமல் ஏற்படுகிறது. உங்களுக்கு வறட்டு இருமல் உள்ளது எனில் அடிக்கடி இடைவிடாது வறட்டு இருமல் இருக்கும், ஆனால் அதில் சளி இருக்காது. பொதுவான இருமலுக்கான நாட்டு மருந்து முறை என்ன என்பதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளை காக்குரடான் வேர் 10 கிராம், சீரகம் 5 கிராம், நாட்டு சர்க்கரை 10 கிராம். செய்முறை: வெள்ளை காக்குரடான் வேரையும் சீரகத்தையும் நெய்யில் 2 நிமிடம் வறுத்து எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதை மிக்சியில் பவுடர் ஆக்கி நாட்டு சர்க்கரையுடன் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக் கொள்ளும் முறை: தினமும் இதனை காலை மாலை 2 வேளை சாப்பிடலாம். 3 நாட்கள் தொடர்ந்து இதை சாப்பிட்டால் இருமலை முற்றிலும் குணமாக்கும். பத்திய முறை: இந்த நாட்டு மருத்துவம் எடுத்துக் கொள்ளும் போது புளிப்பான மற்றும் கசப்பான உணவு வகைகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது. வெள்ளை காக்குரடானின் மற்றொரு பெயர் சங்குப்பூ செடி, காக்கணம் செடி, மாமூலி, காக்கட்டான் ஆகும். இதன் பூக்கள் சங்கு போல் இருப்பதால் சங்குப்பூ என பெயர் வந்தது.